கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை பிலமோன் அதனுடைய 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது, இந்த வசனம் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். அப்போ பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துதலாய் சொல்லுகிற ஒரு காரியம். அதில் அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது, தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், தேவன் நமக்கு வாழ்த்துதலாய் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். இந்த 2 விதமான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இதை யார் தராங்க அப்படின்னு நம்ம முதல்ல நிதானித்து அறியணும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் இருவரும் நமக்கு என்ன தராங்க? கிருபையும் சமாதானமும். எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனால் நமக்கு கிருபை கிடைக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவனால் நமக்கு கிருபை எப்படி கிடைக்கிறது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் என்ன பண்றாரு? புறஜாதிகளாய், தகுதியற்றவர்களாய், பாவிகளாய் இருந்த நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற, அவ்வளவு மகிமையான காணக்கூடாத ஒளியில் பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற சொந்த குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பினால் அவர் கொடுத்த தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை கிடைத்தது. இதற்கு வசனம் யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அழிக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு பிதாவானவர் விரும்புகிறாரோ, அவனை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவர் ரட்சித்து தன் பிள்ளையாய், தன்னுடைய குமாரனாய் அவர் என்ன பண்றாரு? அந்த மனுஷனை மாத்துறாரு. எது நிமித்தம் மாத்துறாரு? அவருடைய அளவற்ற அன்பின் நிமித்தம் மாத்துறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபை கிடைத்தது. அது எதனால் கிடைத்தது? தேவனுடைய அன்பின் நிமித்தம் நமக்கு கிடைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிருபை என்பது தேவனால் நியமிக்கப்பட்டு நமக்கு தரப்படுகிறது. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு எப்படி இருக்கிறது? புதிதா இருக்கிறது. அந்த கிருபை இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து, நம்மை போஷித்து உடுத்துவித்து, சகல தீங்கிலிருந்தும் நம்மை பாதுகாத்து, அவருக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. இப்போ இந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனால் நமக்கென நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்துட்டே இருக்கார். இந்த கிருபைக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை. அப்ப நமக்கு கிருபை ஆண்டவரால் தரப்படுறது. ஆண்டவர் நமக்கு கிருபை தராரு. தகுதியே இல்லாத நமக்கு, பாவியாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறாரு. பாவியாய் மறிக்க வேண்டிய நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபை தராரு அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் உணர்றானோ, அவன் தன்னுடைய பாவ வழிகளிலிருந்து என்ன பண்ணணும்? அதை உணர்ந்து, பாவம் என்று உணர்ந்து அதுல இருந்து விலகி என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ளாக, ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக அவன் என்ன பண்ணணும்? தன்னை வாழ ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய கரத்துல இயேசு கிறிஸ்து மூலமாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? நல்ல போராட்டம் போராடி முடிவு பரியந்தம் நிலை நின்று அவன் நித்திய ரட்சிப்பை அடைவான். அந்த நித்திய ஜீவனுக்குரிய பிள்ளையை மாற்றுவான். இதுதான் தேவன் நமக்கு தருகிற முதலாம் ஆசீர்வாதம். கிருபை என்பது தேவனால் நியமிக்கப்பட்டு தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பது. அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு ஆண்டவர் தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கிருபை தராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த கிருபையை என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய்
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்ற வார்த்தையின் பிரகாரம் தேவன் நமக்கும் நிச்சயமான கிருபையை தர வேண்டுமானால் நமக்கு தரப்படுகிற கிருபையை உணர்ந்து, தகுதியில்லாத நமக்கு தரப்படுகிற கிருபையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நம்ம என்ன பண்ணணும்? முடிவு பரிந்த முயற்சி பண்ணி என்ன பண்ணணும்? பாவத்தை எதிர்த்து நிற்கிறதுல ரத்தம் சிந்துகிற அனுபவம் வந்தாலும் அதுல நம்ம என்ன பண்ணணும்? விழாம நம்ம ஆண்டவருக்கென வைராகியமா வாழும் பொழுது தேவன் அவருடைய கிருபையை தருவது அதிக நிச்சயம். 2வது சமாதானம். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில கிருபை இருக்குது, ஆனா அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிதா அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை முன்குறித்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிருபை தந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றுறாரு. 2வது சமாதானம். அப்போ கிருபை கிடைக்குதே, பிதாவால முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாய் அவரால் தகுதிப்படுத்தப்படுற பிள்ளையா நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகர், கிருபை பெற்ற அநேகர் அவங்க வாழ்க்கையில சமாதானம் பெற்றுக்கொள்ளல. ஏன் அவங்க வாழ்க்கையில சமாதானம் பெற்றுக்கொள்ள நம்ம தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, அவர் பரமேறி போகும்போது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, நமக்குள்ள தன்னுடைய நித்திய சமாதானத்தை நமக்காக வைத்து போன அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லாததுனால நமக்குள்ள சமாதானம் இல்லை. எந்த ஒரு மனுஷனாலும் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் எந்த விதமான நித்தியமான காரியங்களையும் கொடுக்க முடியாது. மனுஷன் கொடுக்கிற எல்லா விதமான காரியங்களும் அனித்தியமானவைகள். அந்த மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம், மனுஷன் காட்டுற அன்பு, மனுஷனுக்கு கொடுக்கிற உபதேசம் எல்லாமே எப்படிதான்? ஒரு அநித்தியமான காரியம்தான். அந்த நித்தியமான காரியத்தை தேவனால் மாத்திரமே தர முடியும். நித்தியமான ஒரு சமாதானத்தையும் தேவனால் மாத்திரமே தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நித்திய சமாதானத்தை அவர் நமக்காக வைத்து போயிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? அந்த நித்திய சமாதானத்தை நமக்காக தந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு என்ன இருக்காது? எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில கிருபை இருந்தாலும், கிருபை நம்ம என்ன பண்ணும்? நம்மை பாதுகாக்கும், நம்மை உணர்த்தும். நம்ம அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிற நம்ம அழிவுக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணும்? நமக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்ன பண்ணுவாரு? பரிந்து பேசுகிற தேவனா இருப்பார். ஆனால் சமாதானம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை? நித்திய சமாதானத்தை நமக்காக வைத்து சென்ற அந்த நித்திய தேவன் நமக்குள்ள, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவர் தந்த நித்திய சமாதானம் நமக்குள்ள வரும். புதிய ஆண்டுல தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் கிருபை என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நமக்கு தரப்படுகிறது. அதையும் நாம் வீணாக்காதபடிக்கு, கிருபை இருக்குன்னு சொல்லி நம்ம பாவம் நம்ம இஷ்டப்படி செய்யாதபடிக்கு நமக்கு தேவன் தருகிற கிருபை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள தாவீதை போல நிச்சயமான தேவனால் அருளப்படுகிற நித்திய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து வாழுகிற பிள்ளைகளா இருக்கணும். 2வது அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்தியமான ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை நமக்காக வைத்து சென்ற இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரமே அந்த நித்தியமான சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 2 காரியமும் தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம். இந்த 2 காரியமும் அவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா பெற்றிருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிற காரியம். இதனால நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிருபையும் நிலையா நின்றதே ஆனால், தேவனால் நிலைநிறுத்தப்பட்டதே ஆனால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் களி கூற பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் நாம் மாற வேண்டுமானால் இந்த வசனத்தின் பிரகாரம் தேவனுடைய அன்பை உணர்ந்து கிருபையை வீணாக்காதபடிக்கு, கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, கிருபை நமக்கு தரப்பட்டதை உணர்ந்து நாம் அதற்கேற்ற பிள்ளைகளாய் நம்மை வாழ ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருடைய கரத்துல. 2வது நமக்காக சமாதானத்தை வைத்து சென்ற தேவன் நமக்குள் வாழத்தக்கதாய் நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாய், பாவ கிரியைகளற்ற பிள்ளைகளாய் நம்மளுடைய இருதயத்தை அவர் வந்து அமர்கிற உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றத்தக்கதாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நித்திய சமாதானத்தை நமக்காக வைத்து சென்ற இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அப்பொழுது நம்மளுடைய எல்லா சமாதான குலைச்சல்களும் மாறி, நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறி நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை தேவன் தருவது அதிக நிச்சயம். தேவன் தருகிற அந்த கிருபையும் சமாதானமும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நித்தியமாய் அவர் ரகசிய வருகையில் வந்து நம்ம எல்லாரையும் அவரோடு கூட அழைத்து கொண்டு போகிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சமாதானமும் தேவ கிருபையும் நித்தியமாய் இருப்பது அதிக நிச்சயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.